ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ரன்னிங் ரேஸை தான் காட்டுறாங்க. சின்னோட வாய்ஸ் ஓவரில் நான் எவ்வளோ பெரிய அத்லட் தெரியுமா, நான் ஹைஸ்கூலுக்கு முன்னாடி பெரிய அத்லட்டாக இருந்தேன். என் அப்பா கூட அடிக்கடி சொல்வார், வாழ்க்கையும் ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தாம்மா, நிறைய தடங்கள் வரும், அதெல்லாம் நம்ம தாண்டி குதித்து ஓடிக்கிட்டே இருக்கும், அப்போ தான் சக்ஸஸ் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் தான் இவன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தா ஒரு ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்கும், இவளும் கன் ஃபயர் கேட்டவுடனே நல்லா ஓட ஆரம்பிச்சிருவா. பார்த்தா எல்லாருக்கும் ஈக்குவலாக வேறு ஓட ஆரம்பிச்சிருவாளா. சரி இவ தான் ஜெயிப்பா போல் அப்படின்னு நினச்சி எல்லாரும் வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா திடீர்னு ஒரு ஹடில் வந்து அவள் காலில் தட்டிடும். தட்டி அப்படியே கீழே விழுந்துருவாளே. விழுந்த வேகத்தில் இவளுக்கா காலில் வேற அடி போட்டுருமா, இவளால் திருப்பி ஏஞ்சி ஓடவே முடியாது. எல்லாரும் வேற இவளுக்கு முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்களா, இவளால் தான் திருப்பி ஏஞ்சிக்கவே முடியாது. அதனால் ஏஞ்சிக்க முடியலன்னு வேற கதறி கதறி அழுதுட்டு இருப்பாள். உடனே பார்த்தா ஒரு யானை ஜெட்டி இவன் மேலே வந்து விழும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்து பார்த்துட்டு இருப்பாள். பார்த்தா ஜங்கங்க நடந்து வந்துட்டு இருப்பான். இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பாளாம். ஆமாம், உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப கேவலமான டேஸ்ட்டு வேறு, பார்த்ததுக்கு நீ நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது, நீ என்ன ரொம்ப ஈஸியாக கரெக்டாகிடுவ போல், சரி இவ்வளோ கேவலமானவளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரேவை வேற மேலே அடிப்பானே. இவளுமா ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கேவலமான பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்துவாலாம். பார்த்தா இது கனவாக இருக்கும், அப்படியே கீழே உருண்டு ஐயோ இது கனவா, நல்ல வேறடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட போவா. அவங்க அப்பாவை நேற்று இன்னும் ஓவராக சரக்கு அடிச்சிட்டியா என்ன, இப்படி தூங்கிட்டு இருக்க, ஒழுங்காக சாப்பிட்டு வயிறெல்லாம் காலியாக இருக்கும், சூப் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற கொடுப்பாரு. இவளும் சூப் எடுத்து ஒரு வாயில் வைப்பாளே, அவள் உடனே வாமிட் வர மாதிரி ஆகிடும். இவ்வளோ சரி ஓகே போய் வாமிட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடுவா ரெஸ்ட் ரூமுக்கு. உள்ளே பார்த்தா அவனோட தம்பி தான் இருப்பான் திருட்டிடம் வச்சுக்கிட்டு. ஐயோ தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், சாரி நீ வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போர்ட் மீட்டிங்க்கு வந்த மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டு வெளில போவாளே. அப்புறமா தான் இவளுக்கு ஞாபகமே வரும், ஐயோ உள்ளே ஏதோ பார்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு அவனையும் இழுத்துட்டு வெளில வருவாளே. அவனும் பேண்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வெளில வருவான். ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலே திருட்டு டம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற அவன் நினச்சிட்டு இருப்பான். மரியாதை பேண்ட்டை கழட்டு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். என்னது பேண்ட்டை கழட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரின்னு கழட்டுவான். இந்த ஜெட்டி நான் வாங்கின ஜெட்டி தானே, நீ ஏன்டா திருடி போட்டுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வேற செக் பண்ணிருப்பான். அவங்க அப்பா வேற இவன் கையில் இருக்க சிகரெட்டை வேற பார்த்துட்டு வரா, துரத்த ஆரம்பிச்சிருவாரு. மேலே பார்த்தா அந்த டெனண்ட்டாக உட்காந்து ஜாலியாக சன் பாத் எடுத்துட்டு இருப்பான். மேலே வேற அவன் ஓடிடுவானா ஜெட்டியோட. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இல்லை என்னை துரத்துறாங்க, என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வேற அவன் பின்னாடி ஒளிஞ்சுப்பான். மரியாதையும் என் ஜெட்டியை கழட்டி கூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வேற அவன் கத்திட்டு இருப்பாளே. இவங்க அப்பா அம்மா எவ்வளோ தைரியம் தான் நீ திருட்டு நம்ம அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரான். உடனே அவன் ஐயோ அப்பா அதுதான் லாஸ்ட் சிகரெட் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். அது லாஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் துரத்துவார். பார்த்தா அங்கே இருக்க கொடிக்கையில் மாட்டிப்பார். ஐயோ அப்பா பார்த்து நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்படியே துரத்த ஆரம்பிச்சிருவா. இருமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. இந்த டெனண்ட்டும் பார்த்துட்டு உங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியான குடும்பம் மாதிரி இருக்குது, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜாலியாக சொல்லிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் க்ளீன் வித் பேஷன் ஃபார் நவ் கம்பெனியை தான் கட்டுவாங்க. ஜங்குமா அங்கே இருக்க க்ளீனிங் ஃபேரிஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக எல்லாத்தையும் க்ளீனாக துடைங்க, இங்கே பேர் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, எல்லாத்தையும் ஒழுங்காக தொடை, இங்கே பேர் அழுக்காக இருக்குது, இங்கெல்லாம் நல்லா தொடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் அப்படியே பார்த்து பார்த்து உன்னிப்பாக குறை வேற சொல்லிட்டு இருப்பான். அந்த மிஷின் பின்னாடியும் பேர் அழுக்கு இருக்குது, அங்கேயும் நல்லா தொடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோஸ்ட்டை வேறு ஓப்பன் பண்ணி பார்ப்பான். இதுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பேர், நல்லா தொடை அப்படின்ட்டு வர சொல்லுவானா. சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு பார்த்தா ஒரு சோஃபா மேலே ஒரே ஒரு முடி இருக்கும். அதை பார்த்துட்டு க்ளீனிங் ஃபேரிஸ் மரியாதையாக எல்லாருமே வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த ஆஃபீஸை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிவிடுவானா. எல்லாருக்கும் செம்ம ஷாக்காக ஆகிடும். சரி ஓகே பாஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அவனோட கேபினுக்கு போவானே. அவன் செக்ரட்டரியும் வந்து இன்னையோட ஷெட்யூல்லாம் சொல்லிகிட்டு இருக்குமா. சரி ஓகே அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே உங்களோட கேபினில் நான் உங்களுக்கான கோட் சூட் அண்டு சானிடைசர் எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இவனும் உள்ளே போயிட்டு அந்த கோட் சூட்லாம் க்ளீனாக இருக்கான்னு சொல்லிட்டு வேறு செக் பண்ணிகிட்டு இருப்பான். அதேமாதிரி அவன் கேபினையும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எல்லா சானிடைசரும் இருக்கா, மாஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு செக் பண்ணிகிட்டு இருப்பான். செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு காலும் வந்துடும். பார்த்தா நம்மளோட ஹீரோயின் தான் கால் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி மீட் பண்ணலாம் உங்கள் ஆஃபீஸில் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் இன்றைக்கி அவன் வந்தானா நம்ம அவங்ககிட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பான். திடீர்னு அவன் கோவப்பட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாளா. பார்த்தா அவனும் அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்து மூஞ்சி மேலேயே அடிப்பான். என்னது இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இது என்ன ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா என்ன, இது என்னோட தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இருப்பாளே. உன்னோட டேஸ்ட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது, தயவு செய்து அதை இம்ப்ரூவ் பண்ணு புரியுதா, பத்தாத்துக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, நீ என்ன ரொம்ப ஈஸியாக கரெக்டாகிடுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக வேறு பேசிடுவானா. ஹலோ நீங்கள் ஏன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க, இது எவ்வளோ ப்ரெஸ்டீஜான
கிஃப்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஓப்பன் பண்ணலை. பார்த்தா அதுக்குள்ளே யானை ஜட்டி இருக்கும். இவ்வளோக்குமா செம்ம ஷாக் ஆகிடும். ஐயோ என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கருமமோ நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, என் காசை எப்போ தரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. நான் தான் சொன்னேனே நான் எனக்கு வேலை கிடச்சோடனே நான் கொடுத்துட்றேன். பார்த்தா உங்களுக்கும் காசு தேவைப்படுற ஆள் மாதிரி தெரியல, நீங்கள் பணக்காரங்களாக தானே இருக்கீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. இவனும் வந்து நீ மட்டும் கரெக்டான காசு கொடுக்கலன்னு வச்சுக்க நான் உன் மேலே கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏஞ்சி போயிடுவான். ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. ஆமாம் பின்ன நீ நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது, நீ ஃபஸ்ட்டு உன் டேஸ்ட்டை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு வர போயிடுவானா. ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டானே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரண்டுட்டு இருப்பா உட்காந்து. இவ்வளோ சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பாளே. பார்த்தா ஒரு மெசேஜ் வந்துடும், நீங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னு. ஏதோ வேலையே கிடச்சா மாதிரி இவ பாட்டு ஜாலியாக வெளில வந்து திருப்பி அவங்ககிட்ட போய் உரண்டை எடுத்துகிட்டு இருப்பா. ஆமாம் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு காரை தொட வருவாள். காரெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு வர தட்டி விட்டுருவான். சரி வாட் எவர் உங்கள் காரு நீங்களாச்சு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னை எப்படி நீங்கள் அவ்வளோ கேவலமாக பேசலாம், நீங்கள் பணக்காரங்க இருங்க அதுக்கே இன்னொருத்தவங்களை இவ்வளோ இன்சல்ட் பண்ணுறீங்க, நான் வந்து ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது தெரியுமா, எனக்கும் இப்போ ஜாப்லாம் கிடைக்க போகுது, நீங்கள் கேஸுன்னு சொன்னால் நான் என்ன பயந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒழுங்கு காமிச்சிட்டு இவ பாட்டு போயிடுவா. இவனுக்கா ஒன்றுமே புரியாது. இவளும் வந்து வேலை கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் ரொம்ப ஜாலியாக துள்ளி குதிச்சு போயிட்டு இருப்பா. இவனுமா இவன் என்ன பைத்தியமா என்ன உள்ள ஒரு மாதிரி பேசுகிறா இங்கே ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஷார்ட் லிஸ்ட் தான் இருப்பாங்க மேடம், ஆனால் அதுக்குள்ளேயே வேலை கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் பயங்கரமாக ட்ரீட் வச்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிருப்பாங்க. உடனே அவள் ஃப்ரெண்டு ஜூவும் வந்து ஏய் நீ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்ட பரவாயில்லையே, நான் சொன்னேன்ல ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருப்பா. அவங்க அப்பா அம்மா இவன் என்ன ஜஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் தானமா ஆயிருக்கா, அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாராம். ஐயோ அங்கிள் நீங்கள் வேறு இப்போல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதே பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். உடனே அவன் தம்பி சோறு மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேற சாப்பிட்டுட்டு இருப்பான். டி கொஞ்சம் அவளை என்கரேஜ் பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேறு பயங்கரமாக சின்னு வேறு என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு மட்டும் வேலை கிடச்சிடுச்சு நீங்கள் கவலையே படாதீங்க, நான் அவங்க எல்லாருக்குமே வந்து சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் பார்ட்டியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். டெனண்ட்டும் வந்துடுவான். டெனண்ட் வந்தோடனே வாங்க எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாராம் அவங்க அப்பா. இவனும் வந்து ஆமாம் என்ன அக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஆமாம் இவளுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டா இவள் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம் அவளோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியே இப்போல்லாம் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, பரவாயில்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டா ஓகே இவளுக்காக எல்லோரும் சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சரக்கு ஊற்றுவாங்களாம். அப்படியே ஜாலியாக ஏதோ வேலையே கிடச்ச ஒரு சந்தோஷத்தில் வேறு நாளைக்கு இன்டர்வியூவை வச்சுக்கிட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க மேடமும். நெக்ஸ்ட் டேவும் வரும், இவங்களும் இன்டர்வியூவுக்கு போவாங்களே அந்த கம்பெனிக்கு. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆடா பாவீங்களா, நான் மட்டும்தான் நினச்சேன் இங்கே என்னடா 100 பேர் இருக்கீங்க, பயங்கர காம்படிஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே போயிட்டு இருப்பாளே. எல்லாருமே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவளை. ஓஹோ வந்துட்டியா நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரியே. இவளுக்குமா ஒரு மாதிரி நடுக்கமாகவே இருக்கும். அதேமாதிரி இன்டர்வியூவும் ஸ்டார்ட் ஆகிடும். இவள் பக்கத்தில் வேறு 2 பேர் உட்காந்துருப்பாங்களாம். 2 பேருமே பயங்கரமாக வேறு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணும் வந்து பயங்கரமாக இங்கிலீஷில் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கும். இவளுக்காக ஒரு மாதிரி அப்படியே காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த பையனும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். இவளோட டர்ன் வருமா, உடனே அவரும் வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரி கொரியனில் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசியிருப்பான். நீங்கள் ஒரு அத்லெட் வேறு இல்லை, ஏன் நீங்கள் அதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கிலீஷ் ரவுண்டு இருக்கும். ஆமாம் இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசணும், ஏதாவது ஒரு டாபிக் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்குமா அப்படியே தடுமாறிட்டு இருப்பாள். உடனே கூட இருக்க 2 பேரும் வேறு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. இவளுக்கு அப்பயே கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே வெளில வந்துடுவா. நேராக ஜூ கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பான். ஏன்டி எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, எனக்கு வேலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேற படுத்துட்டு இருப்பாளாம். ஜூக்குமா பாவமாக போயிடும். நீ எதுவும் கவலைப்படாத, ஏஞ்சிரு ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேக்கை வேற ஊட்டி விட்டுட்டு இருப்பான். நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறல உனக்கு கண்டிப்பாக நல்ல வேலையே கிடைக்கும், உன்னை விட ஒன்று பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு என்கரேஜ் பண்ணுவாள். இவள் பேசுகிற பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டோடனே இவளுக்குமா பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் பாரு நான் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு சூப்பரான ஜாப்பை வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பஞ்சு டைலாக்லாம் பேசிகிட்டு இருப்பா. இவளும் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக ஷெட்யூல் பண்ணி இப்போ இன்டர்வியூக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பா. ராக் பகலாக வேறு உட்காந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாளா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுவாள் போயிட்டு. ஆனால் எந்த இன்டர்வியூ இவளுக்கு செட்டே ஆகாது, ரிஜெக்ட் ஆகிட்டே இருப்பாள். இந்த பக்கம் பார்த்தா இவனோட தம்பியாக பயங்கரமாக டேக் ஒன் டு ஃபைட்லாம் பண்ணிட்டு இருப்பான். எல்லாரையும் வேறு அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருப்பான். இவனுமா பயங்கர கான்ஃபிடென்ட்டில் நின்றுட்டு இருப்பான். எல்லாரையும் நான் தோக்கடிச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம்னு சொல்லிட்டு ஆமாண்ணே அவன் ஃப்ரெண்டும் டே உனக்கு ஃபோன்ரா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். சரி ஓகே நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போவானே. அவன் ஃப்ரெண்டு லியோ டே மச்சான் என் ஆள் சைட் அடிச்சவன் எங்கே தாண்டா இருக்கான் அந்த தாங்கு வந்தானா பொழந்துடலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கூப்பிடுவானா. சரி வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபோனை வச்சிருவான். லியோட ஆள் வந்து
இவன்கிட்ட வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. இவனும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஐயோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டும் என் நம்பர் வேணுமா உங்களுக்கு, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. உன் நம்பர்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர இவ்வளோ சொல்லிட்டு அழுது நின்றுட்டு இருப்பான். உடனே அங்கே லீயும் சின்னோட தம்பியும் வேற வந்துருவாங்களா. ஏன்டா யார்கிட்டயா ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கேன் அவனை இருடா வரேன் உன்னை தான்டா இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்ட வர வருவான். ஏன்டா உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வர எகிருவானே. உடனே அந்த பொண்ணும் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர ஆஃப் பண்ண பாப்பா. டேய் நீ தேடி வர பையன் நான் கிடையாது, டாங் அங்கே இருக்கான் பாரு, டாங் உன்னோட பார்க்குறதுக்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க வந்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. உடனே பக்கத்தில் இருக்க பார்க்கு கூப்பிட்டு போயிட்டு இங்கே பாரு நான் ஒரு ஃபைட்டரு, ஸோ உங்ககிட்ட நான் ஃபேராக ஒரு ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. டி எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஆஃப் பண்ணி விட்ருவான். இவனுக்கும் செம்ம மொக்கையே போயிடுமா. உடனே அந்த பொண்ணும் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடும். அடி பாவி நீ தான் என்ன இவ்வளோ நாள் மொக்க பண்ணிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேற அவன் பல்ப் வாங்குவானா. அவனோட ஃப்ரெண்டுக்கும் ஏன்டா இங்கே சரியான காமெடி ஒன்று இருக்க போது போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேற டாங்கோட ஃப்ரெண்டும் பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். இவனுமா டி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஏன் அழ வைக்கிற இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓடி வந்து ஒரு பஞ்சு வைப்பானே. பார்த்தா டாங் அப்படியே நகர்ந்துருவான். உடனே அவனோட ஃப்ரெண்டோட மூக்குலேயே ஒரு குத்து விழுமே. அவன் மூக்கம் உடஞ்சி அப்படியே ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்டா என்னையாடா அடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து கதற ஆரம்பிச்சிருவான். இங்கே பார்த்தல பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வர அவன் அடிக்க போவானே. பார்த்தா டாங் சிம்பிளாக ஒரு லாக்கை போட்டுருவான். அவனை இதுக்கு மேலே என்கிட்ட வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு டே ஏஞ்சரு உனக்கு என்ன வலிக்குதா என்ன ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணுறான். ஏன்டா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வர கிட்ட போவானே. பார்த்தா பேக்லேயும் ஒன்று வைப்பான். உடனே அதை பார்த்த உடனே சின்னோட பிரதரும் வந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பானுங்களே. 3 பேரும் அப்படியே தலையை பிடிச்சிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்க சண்டை போகிறத பார்த்தா ரிங்கா ரிங்கா ரோசஸ் சுற்றுற மாதிரியே இருக்குமா. உடனே அங்கே இருக்க குழந்தைங்களும் பார்த்துட்டு அங்கே இருக்க அண்ணாங்கலாம் பார்த்தியா ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளாட்றாங்க வாங்க நம்மளும் விளாட்லான்னு சொல்லிட்டு இவங்க ஃபைட்டை பயங்கரமாக காமெடி ஆக்கி விட்ருவாங்க. சின்னும் பயங்கர டயர்டாக வேலைலாம் தேடி வீட்டுக்கு வருவாளே. பார்த்தா அந்த டெனண்ட் ஒரு லேடியோட நின்று பேசிகிட்டு இருப்பான். இது என்னடா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேடியோட இவன் நின்று பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பா. அந்த லேடியும் வந்து நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேறு பேசுமா. ஆஹா இவன் வேறு மாதிரி ஆள் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பா. ஆனால் இந்த லேடியை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிட்ட போவாளே. ஹலோ நீங்கள் அந்த ஜோஷம் பார்ப்பீங்களா அந்த லேடி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமாம் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே அந்த லேடியும். உங்கள் கிட்ட நான் ஒன்று கேட்டேன் இந்த வருஷம் நீங்கள் சூப்பராக இருக்கும்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கலாய்ச்சி அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவாள். ஐயோ அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே ஒளிஞ்சு ஓடிடும். ஆமாம் இப்போலாம் என்ன உன்னை பார்க்கவே முடியல, இன்டர்வியூலலாம் ரொம்ப பிஸியாக இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் வந்து கலாய்ப்பானா. ஆமாம் இப்போல்லாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டம், ஆனால் தான் டெய்லி நான் இன்டர்வியூ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சமாளிச்சுட்டு இருப்பான். இதை தான் நானும் சொன்னேன், ஆனால் நீ என்ன வந்து கலாய்ச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பானா. சரி ஓகே அதெல்லாம் விடு, இந்த லேடி வந்து திருப்பி வந்ததுன்னா என்கிட்ட சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்களாம். என்ன பொசசிவாக வர என்ன என்னை கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஐயோ மனசில் ஆசை தான், நான் தான் எங்கள் ஹவுஸ் ஓனரு, ஸோ இங்கே யார் வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். பத்தாத்துக்கு இந்த ஃப்ராடுக்கிட்ட வேறு நான் ஜோஷியம் பார்த்து ஏமாந்துருங்க, ஸோ அடுத்த வாட்டி வந்தானா மறக்காமல் என்னை கூப்பிட்டு சொல்லு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே ஓடிடுவா. உள்ளே போயிட்டு பயங்கர வெக்ஸாகி உட்காந்துட்டுப்பா. நம்ம என்ன தான் பண்ணல, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணவும் நம்மளுக்கு ஏன் வேலையே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காந்துட்டு இருப்பாளா. உடனே இவளுக்கு ஒரு கால் வரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. உங்கள் தம்பி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. 4 பேரையும் உட்கார வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் வேறு விசாரிச்சுட்டு இருப்பார். ஏன்டா பொறுக்கி பசங்களா, அங்கே ஃபேமிலிஸ்லாம் இருக்குது, அவங்க வீட்டில் வாசலில் போய் நின்று சண்டை போட்டுன்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக கத்துவார். எது நாங்கள் சண்டை போடுறோமா, இங்கே என் மூக்கை பாருங்கள் எப்படி உடச்சி வச்சுருக்கானுங்கன்னு, இவனுக்கு தான் வந்து என்னை அடித்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட ஃப்ரெண்டும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவானே. நீ மரியாதையே வாய முறையில் தூக்கி உள்ளே விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் கத்துவார். பத்தாத்துக்கு உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்ப்பார். உடனே இந்த கிரிமினல் கேஸா எங்கள் மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனுங்கள பார்ப்பான். என் மேலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. அப்போ உன் மேலே இல்லைனா அவனா அப்படின்னு சொல்லிட்டு சின்னோட தம்பி வேறு எட்டி பார்ப்பானே. அவனும் வந்து என் மேலே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். அப்போ இவன் மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்ப்பானே. தாங்கா அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். அடப்பாவி அமைதியாக இருந்துட்டு நீ தான் அந்த கிரிமினலா அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போய் நின்றுவான். பாருங்க ஜங்கம் வந்துடுவான். ஜங்கம் வந்துட்டு நீங்கள் தானே என்னை வர சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. ஆமாம் உங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருந்தாங்க, ஸோ அதனால தான் அரெஸ்ட் பண்ணி இங்கே உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் வேலைக்கு கொடுக்கும்போது யார் என்னென்னலாம் சொல்லிட்டு பார்க்க மாட்டிங்களா, உங்கள் பேக்ரவுண்டு உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு செக் பண்ண மாட்டிங்களா, உங்கள் மேலாம் கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இல்லாத பொல்லாதெல்லாம் போட்டு கொடுத்துட்ருப்பாரு. இந்த ஜங்குமா அமைதியாக நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே நான் உங்களை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அப்படியே வெளில போவோம். இன்னும் உடனே எதிர ஓடி வந்துட்டு இருப்பா. அவளும் போய் உள்ள அவங்க பிரதரை வந்து பெயில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாளாம். இவனும் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். சரி ஓகே நம்ம ஆஃபீஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆஃபீஸ் போயிடுவான். உள்ளே இவனுங்க 2 பேருமா எப்படி அடிச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. உள்ளே சின்ன வந்தோடனே ஏன்டாடி இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பிரச்சனை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்துவாளே.
இருப்பாங்களே. இவனுங்களுமா பயங்கர ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இவனும் ஆஃபீஸ் வந்துருவான்ல ஜங்கு, அவன் செக்ரட்டரியும் வந்து, "ஆமா இப்போ என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. 2 பேரையும் வேலைய விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்லிடுவான். அவங்களும் பயங்கர ஷாக் ஆயிட்டு, "ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக வேலைய விட்டு தூக்கணும்லாம் சொல்றீங்க? 2 பேரும் பல வருஷமா நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கம்பெனி நீங்க ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்க 2 பேரும் நம்ம கூட இருக்காங்க. திடீர்னு இப்போ ஏன் தூக்கணும்னு சொல்றீங்க? அவன் மேல இருக்க கிரிமினல் கேஸ் இருக்கிறதுனால தூக்கணும்னு சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆகி கேட்டுருப்பாங்களே. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலைக்கு எடுக்கும்போது நான் உங்க மேல கிரிமினல் கேஸ், உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் செக் பண்ணாம எடுத்திருப்பேன். இப்படியெல்லாம் பார்த்தா கம்பெனி நடத்த முடியாது. மரியாதையா உங்கள 2 பேரையும் வேலைய விட்டு தூக்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்ருவான் நான் ஸ்ட்ரிக்ட்டா. இவங்களுமா பயங்கர வெக்ஸ் ஆயி, "நீங்க அப்படியே உங்க தாத்தா மாரியே இருக்கீங்க. ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? கொஞ்ச நேரம் இரக்கப்படுங்க. நம்மளோட ரெப்யூட்டேஷன்லாம் என்ன ஆகுறது? இதுவரைக்கும் பழைய எம்ப்ளாயீஸ் 3 பேர் தான் நாங்க இருக்கோம். இப்போ அவங்க 2 பேரையும் கூட தூக்கணும்னு சொல்றீங்க. எல்லாருமே பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்க முடியாது. புரியுதா? கிளீனா இருக்கணும்னு சொல்றீங்க. உங்கள மாரி எல்லாரும் பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தா இவனுக்கு இவங்க அம்மா கால் பண்ணிருவாங்க. அவங்க அம்மாவும், "நாளைக்கு தாத்தாவோட பர்த்டே. ஸோ ஞாபகம் இருக்கா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. "இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுக்காக தான் கால் பண்ணீங்களா? மரியாதையா ஃபோனை வைங்க. எனக்கு வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேற கட் பண்ணி விட்டுருவான். ச்சே, இவன் எனக்கு பையனா இல்லை பாஸா? மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வேற நின்னுட்டு இருப்பாங்களே. உடனே அங்க இருக்க ஒரு மொரட்டு அங்கிள், "ஆமா நீங்க எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? நான் வேணா எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. "இல்ல, இல்ல இந்த உலகத்தில நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு பையன் வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்றான்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்களா. ச்சே, இவங்க ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றாங்க? யார் அவன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. உடனே அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, "வேற யாரும் இல்ல உங்க பையன் தான்." அப்படின்னு சொன்னோனே, "என்னது பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிட்டு, "இவங்க விடோ தானே?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. "இல்ல சிங்கிள் மதர்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். "எது சிங்கிள் மதரா? மேம் நில்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஓடிடுவான் அவங்கள கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இங்க கட் பண்ணா சின்ன தான் காட்டுறாங்க. சின்னா பயங்கரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் தம்பிக்கிட்ட. "ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்லாம் நம்ம போணுமா? யோசிச்சு பாரு. படிக்கிற வயசுல எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கெல்லாம் பிரச்சனைய கொண்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாளே. "ஏய் நான் ஒன்னும் அடிக்கலாம் போல. ஜஸ்ட் மிரட்டலாம் தான் போனேன்." அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. இவளும், "ஏன்டா டேய் அங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ரத்தம்லாம் வந்திருக்காம் அவங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வேற மிரட்டுவாளே. "அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். "ஏய் அப்பா கிட்டலாம் சொல்லாத." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவான். "ஏன்டா அடிப்பாருன்னு பயப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளாம். "இல்ல, இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு வேற ரொம்ப பாவமா சொல்லுவான். சரி ஓகே நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாளே. அவனுங்க நாங்க இப்படி தான் அடிச்சோம், அப்படி தான் அடிச்சோம்னு வேற கதை சொல்லுவாங்களாம். "டேய் காமெடி பீஸுங்களா, நீங்க நடிச்சது போதும். மரியாதையா மூடிட்டு சாப்பிடுங்க. கிளம்புவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமா பிடிச்சு கத்தி விட்டுருவா. இங்க கட் பண்ணா சின்னோட அப்பாவ தான் காட்டுவாங்க. அவரா பயங்கரமா உட்காந்து பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வேலைய விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கம்பெனி வேற பயங்கர லாஸ்ல போயிட்டுருக்குமா. ஸோ அதனால சீனியர்ஸ் எல்லாம் வேற வேலைய விட்டு தூக்கியிருப்பாங்க. அதனால இவருக்கும் வேலை போயிட்டுருக்கும். இவரா பயங்கர ஃபீலிங்ஸ்ல உட்காந்துட்டு இருப்பாரு. ஐயோ! இதுக்கப்புறம் நம்ம செலவுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.